அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் மன்னர்கள் காலத்தில், அதாவது குறிப்பாக ராஜராஜ சோழருடைய காலத்தில் பிராமணர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் நிறைய அறிவாளிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே அறிவாளிகள் இதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். ராஜராஜ சோழர் காலத்தில் பிராமணர்கள் எப்படிங்கிறத நம்ம கடந்து வந்த நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அது ராஜராஜ சோழர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம். தஞ்சை பெரிய கோயில் உட்பட நம் தமிழ் மன்னர்கள் காலத்தில் தலைமை பூசாரியாக தமிழர் தான் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இது காலங்காலமாக இருக்குது. இந்த சிஸ்டம் எப்போ மாறுதுன்னா விஜயநகர பேரரசு அந்த காலகட்டத்தில் தான் இந்த சிஸ்டம் மாறுது. சரி, விஜயநகர பேரரசில் அன்று என்ன நடந்தது, பழனி கோயிலில் பிராமணர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். நம் தமிழ் மன்னர்கள் காலத்தில் மரபு வழியாக எந்த சாதியினரும் கோயிலில் அர்ச்சகராக இருக்கலாம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த வரலாற்று தகவல். கிபி 1646ஆம் ஆண்டு பழனியில் அன்று மதுரையை ஆண்ட விஜயநகர பேரரசில் வந்த திருமலை நாயக்கர் ஆட்சி. அவருடைய படைத்தளபதியான ராமபையன், தளவாய் ராமபையன், இவர் பழனிக்கு கோவிலுக்கு செல்கிறார், முருகன் கோவிலுக்கு. அப்பொழுது அங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படுவதையும் தமிழ் அர்ச்சகர்களையும் கண்டு அறிந்து போகிறார். ஒரு கடும் கோபமும் உற்றார் அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம். அவர் கையிலாவது தமிழ் அர்ச்சகர்களிடமும் விபூதி கூட வாங்கவில்லை என்று சொல்லப்படுது. பழனி கோயிலில் தலைமை பூசாரியாக ஒரு தமிழர் இருந்ததை அவரால் பொறுக்க முடியல. உடனே மதுரைக்கு புறப்படுகிறார். மதுரைக்கு போய் திருமலை நாயக்கர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சொல்லி ஒரு உத்தரவு வாங்குறார். அந்த உத்தரவு என்னன்னா, பழனி கோயிலில் புலிப்பாணி சித்தர் அவங்க வழியில் வந்த பண்டாரங்கள் இவர்களுடைய அனைவரின் பணிகளையும் பறிக்கப்படுது. அடுத்ததாக பிராமணர்களை தலைமை அர்ச்சகராக நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராமணர்களுக்கு என்னென்ன உரிமை என்னென்ன கடமை அப்படிங்கிறதும் வரையறுக்கப்படுது. அதே போன்று புலிப்பாணி சித்தர் வழியில் வந்த பண்டாரங்களுக்கும் என்னென்ன கடமை அப்படிங்கிறதையும் வரையறுக்கப்படுது. இது எல்லாமே ராமபையன் மதுரை திருமலை நாயக்கருடைய உத்தரவின் பேரில் செய்கிறாரு. இதற்கு முழு அதிகாரம் அளித்தது மதுரை திருமலை நாயக்கர். பிராமணர்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்த நம் தமிழ் மன்னர்களிடத்தில் ராஜராஜ சோழர் பல அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அறிவாளிகளுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜயநகர பேரரசின் வழியில் வந்த நாயக்கர் காலத்தில் தான் பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது மதுரை திருமலை நாயக்கர் அவர் கொடுத்த செப்பு பட்டயம். இதன் மூலமாக நம்ம நன்கு அறிந்து கொள்ளலாம். இதற்கு பழனி கோயிலேயே அந்த தாமிர பட்டயம், அதான் செப்பு பட்டயம் சொல்லுவாங்க. அந்த பட்டயம் அங்கே கோயிலில் இன்றும் நீங்கள் பார்க்கலாம். ஆதாரம் அதுதான், ஆதாரபூர்வமான செய்தி அது. இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்படிங்கிறது விஜயநகர பேரரசில் வந்த திருமலை நாயக்கர் காலத்தில் தான் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த வீடியோனா, பழனி கோயிலே எப்படி பிராமணர்கள் உள்ளே வந்தாங்க, அடுத்து ராஜராஜ சோழர் பற்றி வதந்திகள் பரப்புகிறாங்க சில அறிவாளிகள், அதுக்காக தான் இந்த காணொலி. வேறு ஒன்றில் ஒரு வரலாற்று துளி தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணி இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி. ஆதாரம், அதாவது இதற்கான ஆதாரம் பழனி முருகன் கோயில் உள்ள திருமலை நாயக்கருடைய தாமிர பட்டயம் இன்றும் அங்கு கோயிலில் காணலாம். அடுத்து தமிழ்நாட்டு செப்பேடுகள், அதில் தொகுதி 2 பக்கம் 81 வரலாற்று ஆய்வாளர்களால் இந்த தகவலை குறிப்பிடப்பட்டுள்ளது.